ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வு சம்பந்தமாக இன்று நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க அரசியல் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்பா பையன் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயே நடுவில் பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக கோர்ட் முடிவு எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகிலேஷ் யாதவ் சைக்கிள் சிம்பலை யூஸ் பண்ணலாம், அவர் சமாஜ்வாதி பார்ட்டியோட ஹெட்டாக அவர் இருக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. முலாயம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவும் ரெண்டு பேர், அதாவது முலாயம் சிங் யாதவ் அப்பா, அகிலேஷ் யாதவ் பையன், அவங்களுக்குள்ளவே சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது கோர்ட்டு தலையிட்டு இதுக்கு முடிவு கட்டியிருக்காங்க. அந்த கட்சியோட ஹெட்டாக அகிலேஷ் யாதவ் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கட்சியோட அந்த சிம்பிளான சைக்கிள் சிம்பிளை எலெக்ஷனில் அகிலேஷ் யாதவ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஃபரூக் அமனோட்டாவ் இவர் யாருன்னா தஜிகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். செஸ் சாம்பியன்ஷிப்பில் இவர் வின் பண்ணியிருக்காரு. டெல்லியில் சமீபத்தில் இன்டர்நேஷனல் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் நடந்தது, அதில் இவர் வின் பண்ணியிருக்காரு. பேசிக்கலி இந்த வெற்றியை அடுத்து இவருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கான ப்ரைஸ் மணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ், அதாவது சிபிடிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த அமைப்பு, அதாவது நம்மலாம் டாக்ஸ் கட்டுறோம்னா அது எங்க போய் நம்ம கட்டுவோம்னா இந்த சிபிடிடியில் தான் நம்ம கட்டுறோம். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பானது ஜப்பானீஸ் ட்ரேடிங் கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அட்வான்ஸ் பிரைசிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் பிரைசிங் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி ஏ தான் பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியை சேர்ந்த இன்னொரு கம்பெனி தான் கம்பெனி பின்னு வச்சுப்போம். இப்போ பின்ற கம்பெனி ஏக்கு ஒரு பொருளை விற்கும் போது அப்போ ஒரு பிரைஸ்க்கு நாம விற்கணும். இதை தான் டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி ரெண்டுமே ஒரே கம்பெனி தான், அதாவது பேரண்ட் கம்பெனின்னு சொல்லலாம் அல்லது சிஸ்டர் கம்பெனி நம்ம சொல்லலாம். ஏவை பேரண்ட் கம்பெனின்னு சொன்னா பியை நம்ம சிஸ்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த சிஸ்டர் கம்பெனில இருந்து பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு பொருளை விற்கும் போது அதுக்கு ஒரு அந்த பொருள்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்யணும். அதை டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஜப்பானீஸ் ட்ரேடிங் கம்பெனியும் நம்மளோட சிபிடிடியும் சைன் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பல கம்பெனிஸோட, பல முக்கிய நிறுவனங்களோட சிபிடிடி சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்று தான் ஜப்பானீஸ் ட்ரேடிங் கம்பெனி. ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஏசியா பசிபிக் பிராட்காஸ்டிங் யூனியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹைதராபாத்ல. இதை யார் துவக்கி வச்சா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் வெங்கையா நாயுடு இதை திறந்து வச்சிருக்காரு. பேசிக்கலி இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், அப்புறம் ஃபிஜி, அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, அசர்பைஜான், மலேசியா, இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து கலைஞர்கள் கலந்துட்டு இருக்காங்க. இது முதல் முறையா இந்த மாதிரியான ஏசியா பசிபிக் பிராட்காஸ்டிங் யூனியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஹைதராபாத்ல இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா கிரண் தோஷி, இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக் அப்படின்னு பார்க்கும்போது ஜின்னா ஆஃபன் கேம் டு அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக். இந்த புக்குக்கு பாத்தீங்கன்னா ஹிந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு. 2016க்கான ஹிந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஹிந்து பிரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்து லிட்டரரி ரெவ்யூ ஒரு டீம், அந்த டீம் இந்த புத்தகத்தை சிறந்த புத்தகமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக இவருக்கு ஹிந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு. இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கலி இங்கிலீஷ் புக்ஸ்க்காகவும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ்க்காகவும் மட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பிரைஸ் மணியா 5 lakhs கிரண் தோஷிக்கு கிடைக்கும். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் 2017 அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் 2017 பிரகாரம் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 2017 பாத்தீங்கன்னா 2016ல 5.7% மக்கள் அன்எம்ப்ளாய்டா இருந்ததாகவும் 2017ல 5.8% மக்கள் அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்கன்றது எதிர்பார்க்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இது இந்தியாவில் பார்க்கும்போது 2016ல 3.5%, அதே மாதிரி 2017ல 3.4% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3.5% சொல்லும்போது 2016ல இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 17.7 மில்லியன் மக்கள் அன்எம்ப்ளாய்டா இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி 2017ல 17.8 மில்லியன் மக்கள் அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கறதா சொல்றாங்க. 2018க்கும் சேர்த்து சொல்லிட்டாங்க புள்ளி விவரம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 18 மில்லியன் மக்களுக்கு வேலை இல்லாம இருப்பாங்க அப்படின்றத புள்ளி விவரம் சொல்லுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவும் யுஎஸும் பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் இன் பார்ட்னர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாடுகளுமே பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாலும் சரி
அந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்ப சிறப்பா செய்யறதுக்கு வந்து தேவையான பல விஷயங்களை இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த அக்ரிமெண்ட். இதை நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கீழே வரக்கூடிய டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷனும் யூஎஸ் சைட்ல வந்து மில்லேனியம் சேலஞ்ச் கார்பரேஷனும் சைன் பண்ணியிருக்காங்க. பின்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான எழுத்து வடிவம். அதை வந்து உருவாக்கினவர் வந்து ஜூ யூ குவாங். இவர் ஆக்சுவலா ரீசெண்டா வந்து இறந்துட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா இந்த பின்யன்ன்றது பாத்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜ் ரோமனைஸ்டு லெட்டர்ஸ்ல எழுதுறது, சரிங்களா? இந்த ரோமன் லெட்டரையும் சைனீஸ் லாங்குவேஜையும் இணைச்சு ஒரு எழுத்து வடிவத்தை உருவாக்கியிருக்காரு பின்யன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை உருவாக்கின இந்த ஜூ யூ குவாங் அவர் வந்து சமீபத்தில் தவறிட்டாரு.